இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரியின் பாசன பயணம் தொகுதி 2 பயணம் 7. தஞ்சை மாவட்டம் தென் பகுதியில் வெண்ணாற்றின் குறுக்கே நீரொழுங்கி ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இந்த நீரொழுங்கியினால் வெண்ணாற்றின் வலது பக்கத்தில் வடவாறும் இடது பக்கத்தில் வெட்டாரும் பிரிகின்றன. இதனுடைய ஜம்பு காவேரி என்ற வாய்க்காலும் ராஜேந்திரன் என்ற வாய்க்காலும் வெட்டப்பட்டுள்ளன. இனி இவற்றின் சிறப்பு குறித்து காணலாம். தென்பெரம்பூர் தலைப்பு வெண்ணார் வெட்டார் வடவார். கல்லணையிலிருந்து காவிரி அன்னை வெண்ணாறாக பயணித்து தஞ்சை மாவட்டம் தென்பெரம்பூர் கிராமத்தில் வெண்ணாறானது வலது பக்கத்தில் வடவாற்றினையும் இடது பக்கத்தில் வெட்டாற்றினையும் ஆறுகளாக பிரித்தனுப்புகிறாள். வடவார் தஞ்சாவூரின் வடக்கில் 65 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பல வாய்க்கால்களை உருவாக்குகின்றது. இடதுகரையில் பிரியும் வெட்டார் சுமார் 85 கிலோமீட்டர் தூரம் பயணித்து நாகூருக்கு வடக்கே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. தென்பெரம்பூர் தலைப்பில் ஜம்பு காவேரி ராஜேந்திரன் வாய்க்கால் ஆகியனவும் பிரிகின்றன. ஜம்பு காவேரி சுமார் 6305 ஏக்கர் நிலங்களுக்கும் ராஜேந்திரன் வாய்க்கால் 1493 ஏக்கர் நிலங்களுக்கும் பாசனம் அளிக்கின்றது. நாம் தற்போது இருக்கும் இடமானது வெண்ணாறு வெட்டார் தலைப்பிரிவு தென்பெரம்பூர் கிராமத்தில் உள்ளோம். இங்கு வெண்ணாறானது 3 ஆறுகளாக பிரிகிறது. இது கல்லணையிலிருந்து 17/2 மைல் தொலைதூரத்தில் உள்ளது. வெண்ணாறு இந்த இடத்தில் வெண்ணாறு வெட்டாறு வடவாறு என்று 3 ஆறுகளாக பிரிகிறது. நாம் இருக்கும் இடத்தின் வலதுபுறத்தில் வெட்டாரும் இடதுபுறத்தில் வெண்ணாரும் வடவாரும் பிரிகின்றது. வெட்டாற்றில் 17 வெண்டுகளும் வெண்ணாறில் 29 வெண்டுகளும் வடவாரில் 10 வெண்டுகளும் அமைந்துள்ளது. வெட்டாறானது 57 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது வெட்டாறானது 1,00,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கின்றது. வெண்ணாறானது 76 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது 2,88,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கின்றது. வடவாறு 65 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 72,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கின்றது. வெண்ணாறானது தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களுக்கும் வெட்டாறானது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் வடவாறானது தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் பாசன வசதி அளிக்கின்றது. இடதுபுறத்தில் பயணிக்கும் வெட்டாறானது எண்கண் பகுதியில் 3 கிளை ஆறுகளாக பிரிகின்றது. வெண்ணாற்றில் உள்ள நீரொழுங்கிகள் 1873 கட்டப்பட்டவையாகும். வடவார் சுமார் 65 கிலோமீட்டர் தூரம் பயணித்து 72,889 ஏக்கர் நிலத்திற்கு பாசனம் அளிக்கிறது. வடவார் நீரொழுங்கியில் 10 நீர்ப்போக்கிகள் உள்ளன. வெண்ணாற்றில் 29 நீர்ப்போக்கிகள் உள்ளன. 2,88,576 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகின்றன. வெட்டாறானது 17 நீர்ப்போக்கிகளை கொண்டது. வெட்டாற்றினால் சுமார் 1,843 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியினை பெறுகின்றன.
விவசாய பெருமக்களே, நாம் இப்போது வெண்ணாறு வெட்டாறு தலைப்பு பிரிவின் வெண்ணாறு பகுதியில் நிற்கிறோம். வெண்ணாறின் கீழ்ப்புற பகுதியில் இருக்கிறோம். வெண்ணாறானது கிழக்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. வெண்ணாற்றின் இடது கரையில் ஜம்பு காவேரியும் ராஜேந்திரன் என்று 2 வாய்க்கால்கள் பிரிகின்றன. எனது வலது புறத்தில் ஜம்பு காவேரியானது உள்ளது. அண்ட் இடதுபுறத்தில் ராஜேந்திரன் வாய்க்காலானது 100 டன்னல் டைப்பாக பாய்ந்து பாசனம் செய்கிறது. ஜம்பு காவேரியானது 16 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது 6305 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கின்றது. இதனால் பயன்பெறும் கிராமங்கள் நாகத்தி, ராஜேந்திரன் ஆற்காடு ஆகியன ஆகும். அதேபோல் ராஜேந்திரன் வாய்க்காலானது 9 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 1493 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கின்றது. இதனால் பயன்பெறும் கிராமங்கள் பள்ளியகிரகாரம், நெய்தலூர், அன்னப்பன்பேட்டை, இடக்கொடி, குளமங்கலம் ஆகியன ஆகும். தலைப்பில் அழகிய பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றும் உள்ளது. பூங்காவின் மத்திய பகுதியில் குகை வழி பாதை வழியே ராஜேந்திரன் வாய்க்கால் செல்கிறது. இப்பொழுது நாம் காணும் இடம் உக்கடை பகுதியில் உள்ள வெண்ணாற்று குறுக்கே புதியதாக கட்டப்பட்டுள்ள படுகை அணையாகும். படுகை அணையால் சாமந்தன் காவேரி வாய்க்கால் தலைப்பு மதகு வழியே 15 கிராமங்களுக்கு பாசன வசதியை அளிக்கப்படுகிறது. நம்ம இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள உக்கடை கிராமத்தில் இருக்கிறோம். இது வெண்ணாறு மைல் 56/56 இருக்கிறோம். முக்கம்புலேருந்து 56 மைல் 56 ரைட் பேங்கில் இருக்கிறோம். இந்த கிரேடு வால் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். February 2014 ஆரம்பித்து July 2014 முடிச்சிருக்கிறோம். இதனுடைய லெங்க்த்து வந்து 240 மீட்ரு, ஹைட்டு 0.61 மீட்டர்ஸ். இது என்ன பர்பஸ்க்காக போட்டிருக்கிறோன்னா, இங்கே சாமந்தங்காவிரி சேனல் அண்ட் புலவனார் சேனல், ரைட் பேங்கில் சாமந்தங்காவிரி சேனல், லெஃப்ட் பேங்கில் புலவனார் சேனல் இருக்குது. 2 சேனலையும் ஃபீட் பண்ணுறதுக்காக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த சாமந்தங்காவிரி சேனல் 12 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து போகுது. புலவனார் சேனல் 16 கிலோமீட்டர்ஸ், இந்த 56/56 மைலேருந்து 16 கிலோமீட்டர்ஸ் போகுது. இப்போ சாமந்தங்காவிரி சேனல் 12 வில்லேஜுக்கும், புலவனார் சேனல் 30 வில்லேஜுக்கும் பாசனம் பயன்படுது. வெள்ளக்காலங்களில் இங்கே தண்ணி அதிகமாக போய் இந்த பேங்க்ஸ்லாம் எரோடு ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த கட்டி ரீட்டைனிங் வால்லாம், ப்ரொடக்ஷன் வால்லாம் கொடுத்துருக்குறோம். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வெள்ளக்காலங்களில் இதாக இருக்கிறது. லோ சப்ளை வர்ற காலங்களில் தண்ணி வந்து ஆற்றோடைய கிரேட் ஆஃப் த ரிவர் குறைஞ்சி ஸ்லூயிஸ்லேயே ஏறாமல், 2 ஸ்லூயிஸ்லேயுமே ஏறாமல் அந்த கிரேடுக்கு கீழே போய்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம அந்த கிரேடு வாலை, அந்த கிரேடை மெயின்டைன் பண்ணி இந்த வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம், கிரேடு வால். இந்த கிரேடு வாலால் இந்த இப்போ சாமந்தங்காவிரி சைடு ரைட் பேங்கில் உள்ள வில்லேஜஸ் அண்ட் லெஃப்ட் பேங்கில் புலவனார் சேனல்ஸ் ஒட்டிய உள்ள வில்லேஜஸில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இனி வெண்ணாற்றின் பயணத்தில் கோரையார் தலைப்பில் எவ்வாறு பிரிந்து பயணிக்கின்றது என்பதனையும், அங்கு பிரியும் கிளையாறுகள் எவை என்பதனையும் பின்னர் பார்ப்போம். காவிரியின் பாசன பயணம் தொடரும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.